இன்றைய வசனம் யாக்கோபு 1:12 வரை. சோதனையைச் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தைப் பெறுவான். இந்த வசனம் நம்மை ஊக்குவிக்கிறது. சோதனைகளின் போது சாந்தமும் நம்பிக்கையும் கொண்டிருந்தால் இறுதியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பரிசையும் பெறுவோம். சோதனை என்பது தேவன் நம்மை தாமதமாக நடத்துவதில்லை, மாறாக நம்முடைய விசுவாசத்தைச் சோதிப்பதற்கும் வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு. 1 கொரிந்தியர் 10:13 வரை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையில்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையைத் தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்குத் தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவன் நம்மை சோதிக்க அனுமதிக்கும்போது நமக்கு அதனை ஜெயிக்க தேவையான ஆற்றல், திறன் மற்றும் வழியையும் கொடுப்பார். நாம் அனுபவிக்கும் சோதனைகள் தனிப்பட்டவை அல்ல, எல்லா மனிதர்களும் அவற்றை சந்திக்கிறார்கள். இந்த வசனம் நம்மை நம்பிக்கையுடன் நிற்க சொல்லி நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. யோபு 23:10 வரை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னைச் சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு தன் சோதனைகளின் நடுவிலும் தேவனின் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தார். சோதனை என்பது தங்கத்தை உருக்கி சுத்தப்படுத்துவது போல நம் விசுவாசத்தையும் சுத்தப்படுத்தி இன்னும் பலப்படுத்தும். தேவன் அனுமதிக்கும் சோதனைகள் எப்போதும் நம் நல்லதற்கும் வளர்ச்சிக்கும் உதவும். பைபிள் வசனங்களை தினமும் வாசித்து தியானிப்பது நமக்கு ஆவிக்குரிய பலனை தரும். உங்கள் சுமைகளை கர்த்தர் மேல் போடுங்கள், அவர் உங்களைத் தாங்குவார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம்புங்கள். சோதனைகளை ஜெயிக்க நமக்கு தேவையான ஆற்றலும் வழியையும் தேவன் கொடுப்பார். நாம் அவர் வார்த்தையில் நிலைத்து நம்பிக்கையுடன் இருந்தால் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.